வெல்கம் காய்ஸ். இப்போ நம்ம வந்து கங்குவா ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கங்குவாவோட எதிர்பார்ப்பை பத்தி ஓரிரு வரிகள் சொல்லுங்கடா, எப்படின்னு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கங்குவா ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம். ஸோ கொஞ்சம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த அளவு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க, அதுல எப்படி அந்த செலவழிச்ச காசு எப்படி அதுல தெரியுதா, ஃப்ரேம்ல தெரியுதாங்கிறதுக்காக அந்த ஒரு ஈகர்னஸோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதேதான் ப்ரோ. ஆடியோ லான்ச்சு அது இதுன்னு நிறைய வச்சாலும் இந்த படத்துக்கு இன்னும் முழுமையான ஒரு ஹைப் வரல. இருந்தாலும் எனக்கு பயங்கர ஹைப்பா இருக்கு. சிவாவோட பிக்கஸ்ட் கம்பேக் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் சிவா கம்பேக். ஓகே ஓகே, வட உன்னோட என்னை பொறுத்தவரை சூர்யாவுக்கு ரீசெண்டா கொஞ்சம் நல்ல படம் வர மாதிரி இருந்தது. ஸோ அது சூர்யாவே வந்துட்டு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்கான் படம் வந்துட்டு சூப்பரா இருக்கும்ன்ற, அதனால எனக்கு வந்துட்டு நல்லா இருக்கும்னு தோணுது. அவுட் சைடு படத்தை பார்த்தா ப்ரொமோஷன்லாம் தீவிரமா போயிட்டு இருக்கு. அவுட் சைட் சிட்டிஸ் இந்தியா ஃபுல்லாவே பயங்கரமா பண்றாங்க. அதனால ஒரு மக்கள் மத்தியில ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. எனக்கும் அதனால ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு. இப்போ ரிலீஸ் ட்ரெய்லர் ஒன்று விட்டுருக்காங்க. நம்ம அந்த ட்ரெய்லரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்கு. கருங்காட்டு புலிக்கூட்டம் ஒன்னா உருமிச்சுனா, அடிவான இடி தர இறங்குச்சுன்னா, ஒரே ஒரு காரணம் தான் கங்கா. எதிர்த்து நிற்கிறது யாரு? எதிர்கொள்வோம். எதிரிக்கொள்வோம். வா கார்த்தின்னு நினைக்கிறேன் கடைசியா வர்றது வேற மாதிரி. பாருங்க காய்ஸ், கூஸ் பம்ப்ஸ் வரானா கார்த்தி தான், அது கன்ஃபார்ம். ஆனா அந்த எல்லாருமே அடிச்சு ஒரு நவுத்துறான். விஷயம் சொல்றேன். அது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். அது கண்டிப்பா எல்லாரும் இஎஸ்பி வந்து வேற லெவல்ல போட்டிருக்கான்டா பிஜிஎம். சீரியஸா ஒத்துக்கிட்டே ஆகும். பிஜிஎம் அப்படியே கேட்கும் போது ஒரு பிஜிஎம் இருக்குல்ல, அதெல்லாம் செமையா இருக்குது. அதே மாதிரி ஷார்ப்பா இருக்கு, கட்டலாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமா ஸ்டண்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல. எனக்கு அந்த கடைசி ஸ்டண்ட் மட்டும் லைட்டா குறையே இல்ல ப்ரோ. சிவாவோட கம்பேக் தான் இது. கண்டிப்பா மாம்ஸோட கம்பேக் தான். கண்டிப்பா கம்பேக் இருக்கு. கம்பேக் கண்டிப்பா. ட்ரைலர் கூஸ் பம்ப்ஸா இருக்குங்க, வேற லெவல் கூஸ் பம்ப்ஸா இருக்கு, பயங்கரமா இருக்கு. நல்லா இருந்துச்சு, ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. மெயினா எனக்கு பிஜிஎம் ரொம்ப ஹைலைட்டா சூப்பரா பிடிச்சிருந்தது. அதே மாதிரி விஷுவல்ஸ் வந்து பயங்கரமா கிராண்டியரா காமிச்சிருக்காங்க, அதுவும் சூப்பரா இருந்தது. ஆனா நீங்க ஒண்ணு நோட் பண்ணீங்களா, ஃபர்ஸ்ட் ட்ரைலர்ல வந்து வெறும் அந்த ட்ரைபல் சீன்ஸ் மட்டும் காட்டியிருந்தாங்க. இதுல கொஞ்சம் இதுல வந்து வந்துட்டு கரண்டா உள்ள இதையும் காட்டியிருந்தோம். ஆமா, பிரசன்ட் சீன்ஸும் நிறைய காமிச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் எல்லை மீறல்கள் நிறைய இருக்குன்றது. எல்லை மீறல்கள் நான் வன்மையாக கண்டிப்பேன். எல்லை மீறல்கள் இல்ல, அதுல பிட்ரயல்னு வந்துச்சுல்ல, அதனால ஏதாவது துரோகம் பண்ணிருக்கலாம், யாராவது துரோகம் பண்ணிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி கதை. பேசிக்கா சிவாவோட படத்துல எல்லாமே ஒரு துரோகத்தை வச்சு ஒரு இது வரும். எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் கதையை விட ஒரு விஷுவல்ஸ், ஒரு மியூசிக்காகவே மேக்கிங்காகவே போலான்ற மாதிரி தோணிடுச்சு. looks promising bro. இது வந்து it looks promising bro.
நம்ம இந்த நார்மல் ஸ்கிரீன்ல பார்க்கவே இவ்வளவு சூப்பரா இருக்கு. 3Dல ஆமா பார்க்க எனக்கு 3Dல ரொம்ப பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இன்னும் இருக்கேன். 3Dல இன்னும் பயங்கரமா சூப்பரா இருக்கும்னு நான் வெயிட் 3Dல பண்ணிட்டு இன்னும் பயங்கரமா இருக்கும். எதிர்பார்ப்பை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம போய் பார்க்கக்குள்ள நமக்கே அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஆமா ஓவர் ஹைப்ல கரெக்ட் தான் போயிட்டு நான் அது ஓவர் ஹைப்ல எதுக்கு தான் அந்த போவேன். இது ஆனா என் தலைவன் இந்த அண்ணன் தடவை மிஸ் ஆக மாட்டான். அண்ணன் புலி படத்தை கரெக்ட் சொல்றாரு. தான் கரெக்ட் தான் அவ்வளவுதான் ஆய், over, நான் ஓவரா புலி over. யோ இருங்க, நான் ஏய் இப்ப புலி புலி படத்தை எடுத்துக்கு தான் போயிட்டு இது சொல்றதுக்கு கூட வந்தேன். கம்பேர் பண்ணாதீங்க புலியோட நீங்க. ஆனா ட்ரெய்லர் வந்து அதுக்கு இதே மாதிரிதான் இருக்கும். யோ நீங்க இது வந்து அவன் வேறயா, ஒத்துக்கிறீங்களோ என் இல்லையோ, தலைவன் சிவா வேறயா. ஐயோ அவுட் ஆஃப் லீக் புலியே தான் எனக்கு வச்சிருக்கீங்க. ரிமைண்ட் பண்ணுது இந்த ட்ரெய்லர். கேப் கிடைக்கக்குள்ள எல்லாம் கக்குங்கடா எங்க தலைவன் மேல. யோ நீயே சேர்ந்து புரியல. கக்குவையா. இங்க நான் மட்டும்தான் உண்மையான சிவா சப்போர்ட்டர். ஏய் சிவா அது சிவாக்கே தெரியும். சப்போர்ட் இல்ல தட்டுற நீ. சட்டெல்லாம் இல்ல. ஹானஸ்டா வந்து ட்ரெய்லர் நல்லா இருக்கு. அதுக்காக நீ வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல போனீங்கன்னா படுத்துரும். ப்ரோ ஓகேவா அப்படியே போட்டிதான் எல்லாரும். ட்ரெய்லர் பயங்கர ஆக்சுவலி எபோ கான்பிடன்ஸ்ல ஆவரேஜ் இருக்கானு தான். ப்ரோ எல்லாருமே. படத்தை பத்தி பயங்கர கான்பிடன்ஸ்ல இருக்கானுங்க. அவங்க ஆமா டீமே சொல்றேன், சிவா டீம் அதுதான்டா எல்லாருமே எனக்கு சொல்றாங்க. பயமா இருக்கு. ப்ரோ அதுதான் எனக்கு பயமா கங்குவா இருக்கு. சார் ஓவரா கொஞ்சம் பேசுறாரோன்னு தோணுது. ஒரு கங்குவா பேர் சார்னா என்னது, யாரு? கங்குவா சார்னா ப்ரொடியூசர் இவரு ப்ரொடியூசர் ஞானவேல். ப்ரொடியூசரா? ஞானவேலா? சாரி சார். ப்ரோ அவருக்கு எப்பவுமே வாய் கொஞ்சம் அதிகம் தான். எப்பவுமே அப்படிதான் பேசுவாரு. எங்க பார்த்தாலும் 1000 crore 2000 2000 crores. 2000 சொல்லிட்டு இருக்காரு. இப்போ 1000 இல்ல 2000. 1000 வாழால இருந்து 2000 எதுக்கு? வாழை போயிட்டாங்க. கலெக்ஷன் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், நமக்கு படமா எப்படி இருக்கு அதுதான் முக்கியம். கலெக்ஷன் அதான் அவங்க நமக்கு 1000 முக்கியம். போடுவாங்க. ஆனா இவனுங்க அப்படி பேசுறதே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. பாப்போம் என்னன்னு. ப்ரோ பாப்போம். ஆக்சுவலி ஒண்ணும் இல்ல 14ஆம் ப்ரோ. தேதி. ட்ரெய்லர் அந்த அது என்னது, ராஜமௌலி ஒரு படம், ரெண்டாவது ஒரு படம் எடுத்திருந்தாரு. அது பேர் என்ன, மூணாவதா? RRR ட்ரிபிள் ஆர்ல Triple R. கதை வந்து பழைய கதை. அந்த கிராண்டியர் அப்படியே விஷுவல்ஸ்ல தெரியும். செலவு பண்ணிருக்கிறது அப்படியே தெரியும் நமக்கு. அது மாதிரி இதுல தெரிஞ்சா கூட ஓகே தான். இப்பவே நம்ம டிசைட் பண்ண முடியாது. ட்ரெய்லர் கொஞ்சம் ப்ராமிசிங்கா தான் இருக்கு. எஸ் பாப்போம் எப்படி. நம்ம FDFS நான் பாத்துருவேன். நீங்க யார் யார் பாக்குறீங்கன்னு தெரியல. பாத்துட்டு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். பாப்போம். ஓகே ஓகே ப்ரோ, பாப்போம். பாய். ஓகே Bye. ஓகே பாய். பசிங்க.